சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம் வழங்கும் நிகழ்ச்சி முள் விதைக்கும் மனிதர்கள். சித்திரம் எழுதியவர் சாம்சன். இறை இயேசு இப்பூவுலகில் வாழ்ந்த காலத்தில் தமது போதனைகள் வழியாகவும் நடத்தையினாலும் ஏராளமான மக்களை நல்வழிப்படுத்தி வந்தார். அவ்வாறு அவர் போதித்த உவமை ஒன்றினை உங்களுக்கென படைக்கிறோம். என்னப்பா யோசியா? எசமா வாங்க எசமா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேனுங்க. பிரயாணம் எல்லாம் சௌக்கியமா இருந்ததுங்களா? அதெல்லாம் நல்லபடியா இருந்துச்சு. நான் வெளியூர் போய் ரொம்ப காலமாச்சுல்ல. இங்க நம்ம தோட்டம் துறவெல்லாம் நல்லபடியா பாத்துக்கிட்டீங்களா? ஆமாங்க எசமா. சரி சரி. நம்ம திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விட்டோமே. ஆமாங்க, அதுல வேலை செய்யற தொழிலாளிகளுக்கே குத்தகைக்கு விட்டுட்டோம். இந்நேரம் நல்லா விளைஞ்சிருக்குமே. ஆமாங்க. ஆமான்னு சொன்னா போதுமா? பணத்தை வசூல் பண்ண வேண்டாமா? பண்ணிடலாம் எசமா. உடனே ஒரு ஆள் அனுப்பி பணத்தை வசூல் பண்ண ஏற்பாடு பண்ணு. சரிங்க எசமா. எசமா. யோசியாவா? என்னப்பா விஷயம்? நம்ம திராட்சை தோட்டத்து குத்தகை விஷயமா ஆள் அனுப்பியிருந்தோமே. ஆமா, பணம் வசூல் பண்ணிட்டு வந்துட்டானா? இல்லைங்க. ஏன்? பணம் கட்டு போன நம்ம ஆளை நல்லா திட்டி அவமானப்படுத்தி அடிச்சு வெட்டிட்டா எசமா. என்ன சொல்ற? ஆமா எசமா, அந்த ஆளு நம்ம வைத்தியர்கிட்ட மருத்துவம் பண்ணிட்டு இருக்கான் எசமா. ஏன் அந்த தொழிலாளிக்கு அப்படி நடந்துக்கிட்டாங்க? இவன் ஒருவேளை அவங்க கிட்ட சரியா நடந்துக்கலையோ? அவங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி பேசியிருப்பான். தெரியல எசமா. என்ன யோசியா நீ? சரி சரி, வேற ஒரு நல்ல ஆளை பார்த்து அனுப்பு. சரிங்க. யோசியா, என்ன சொல்ற நீ? முதல்ல போன 2 பேருக்கும் என்ன நடந்ததோ அதாங்க இவனுக்கும் நடந்திருக்கு. என்னால நம்பவே முடியலையே. போனா போகுதுன்னு அவங்களுக்கு என் திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விட்டா இப்படி அநியாயமா நடந்துக்கிறாங்களே. தொழிலாளிங்க பயிற்சி போகட்டும், நீங்க பாவம் பார்த்தீங்க. அவங்க என்னடான்னா தீட்டுன மரத்திலேயே கூறு பாக்குறாங்க. இப்ப என்ன பண்ணலாம்? இனிமே யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு ஏசமா? எல்லாத்தையும் அடிச்சு வரட்டுங்க. வேண்டாம், இன்னும் ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பார்ப்போம். இந்த முறை என் பிள்ளைய அனுப்புறேன். முதலாளியோட மகனே நேர்ல வந்திருக்கான்னு தெரிஞ்சா அவங்கிட்ட மரியாதையா நடந்துக்குவாங்க. முதலாளி, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் சொன்னபடி செய். எசமா, எசமா. என்ன யோசியா? ஏன் இப்படி பதட்டமா ஓடி வர்ற? எசமா, எசமா. என்ன ஆச்சு? அழாம சொல்லு. என்னன்னு சொல்லுவேன் எசமா? நடக்க கூடாது நடந்துடுச்சு எசமா. நடக்க கூடாது நடந்துடுச்சு. நம்ம சின்ன ஐயாவை அநியாயமா அடிச்சு கொண்டுட்டாங்களே. அந்த கொலகார பாவிங்க நம்ம சின்ன எசமான பார்த்ததும் இவனா சொத்துக்கு உரிமையானவன், இவனை கொண்டுட்டா சொத்து முழுசு நமக்கு வந்துடும் சொல்லி சின்ன எசமான திராட்சை தோட்டத்துக்கு வெளியே தள்ளி கொண்டுட்டாங்க எசமா. கொண்டுட்டாங்க. ஐயோ மகனே, மகனே. என் புள்ள போயிட்டான். என் பிள்ளைய கொண்டவனுங்களே சும்மா விடக்கூடாது. சும்மா விட மாட்டேன். உடனே நம்ம ஆளுகளை எல்லாம் கூட்டிக்கிட்டு தோட்டத்துக்கு போ. ஒருத்தர் விடாம எல்லாரையும் அடிச்சு விரட்டு. போ போ. போறேன் ஏசமா. பிறருக்கு நன்மை செய்ய வேண்டுமென்று எல்லா மதங்களும் சாஸ்திரங்களும் கூறுகின்றன. எனினும் தீமை செய்பவர்களும் இவ்வுலகில் உண்டு என்பதை இவ்வுவமையின் வழியாய் நமக்கு உணர்த்தியிருக்கிறார் இறை இயேசு. அப்படி தீமை செய்பவர்களின் முடிவு என்ன என்பதையும் அவரே கூறியிருக்கிறார். இருப்பினும் இன்றைய சூழலில் அதை எத்தனை பேர் உணர்ந்து நடக்கின்றனர்? டேய் சீலன், இன்டர்வியூக்கு போயிட்டு வந்துட்டியா? வாடா ரவி, வா. உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். சரி வா, மெஸ்ஸுக்கு போய் சாப்பிட்டு வந்துடலாம். சரி, இன்டர்வியூ என்னாச்சு? டே ரவி, இன்னைக்கு மெஸ்ல ஸ்பெஷல் என்னடா? டேய், நான் கேட்டதுக்கு பதில் சொல்றா. ஓ, இன்னைக்கு புதன்கிழமை இல்ல? இன்னைக்கு வான்கோழி பிரியாணி போடுவாங்களே,
ஐயோ மணி போய் 1:15 ஆயிடுச்சு. சீக்கிரம் போலாம் வாடா, இல்லைன்னா காலி ஆயிடும்டா. டேய், முக்கியமான விஷயத்தை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் சோத்தை பத்தி பேசிட்டு இருக்கிய. ஆமா, முக்கியமான விஷயம். வேலை கிடைக்கும் போது தானே கிடைக்கும். ஆவும் நல்லா கிடைச்சிடுமா? ஏண்டா என்னடா ஆச்சு? அதெல்லாம் போய் பார்த்தேன். 20,000 ரூபா லஞ்சம் கொடுத்தாதான் கிடைக்குமா? 20,000? ஆமாண்டா, அதுக்கும் பெரிய இடத்து சிவாசி வேணுமா? ம், கிட்டத்தட்ட 100 பேர் வந்திருக்காங்க. அதுல 50 பேர் என்னை விட அதிகம் படிச்சவங்க, முன்னனுபவம் உள்ளவங்க, சிவாசோட வந்திருக்காங்க. ம். சரி இருக்கட்டும். இன்டர்வியூன்னு ஒன்று அட்டன் பண்ணி வச்சிருக்கியே, அதுக்கு ஏதாவது பதில் வந்து தானே ஆகணும். பார்ப்போம். இன்டர்வியூ அட்டன் பண்ணா தானே பதில் வரும். என்னடா சொல்ற? போட 100 பேருக்கு மேலே வந்திருக்கானுங்க. எனக்கு எப்படா வேலை கிடைக்கும்? சுற்றி முற்றி விசாரித்தேன். நான் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் சொன்னாங்க. சரி, கிடைக்காத வேலைக்கு ஏன் காத்துக்கிட்டு இருப்பானேன்னு வந்துட்டேன். அட பாவி, கண்டவன் எதையோ சொன்னான்னு இன்டர்வியூ அட்டன் பண்ணாமல் வந்துட்டியா? அந்த கம்பெனியிலிருந்து இன்டர்வியூ வந்ததே பெரிய காரியம்டா. அதெல்லாம் கண் தொடப்புப்பா. போடா, அது எதுவாக இருந்தால் நமக்கு என்னடா? இன்டர்வியூ அட்டன் பண்ண வேண்டியதுதானே நீ. இன்டர்வியூ அட்டன் பண்ணா வேலை கொடுத்துருவானா? அவன் கொடுக்குறான் கொடுக்கல, நீ இன்டர்வியூவில் உன் குடும்ப நிலைமையை சொல்லி உன் கஷ்டத்தை சொல்லி கெஞ்சி பார்த்துருக்கலாம்ல. போடா போடா, கண்டவங்கிட்டையும் வேலை கொடுன்னு என் சுயமரியாதையை விட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியுமா? டேய், நம்ம கஷ்டத்தை சொல்லி வேலை கேட்கறதுல என்னடா தப்பு? நீ உருப்படவே மாட்ட. ஏன்டா இவனை போய் ஊர்லேருந்து வேலை தேட வர சொன்னோம்னு இருக்கா? 6 மாசமா நம்ம சம்பாதத்தில் உட்காந்து திங்குறானே, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி திங்க போறான்னு கவலைப்படுறா போல் இருக்கு. சி போடா. டேய், நான் ஏன் சொல்கிறேன் எதுக்கு சொல்கிறேன்னு யோசிக்காத. நான் ஏதாவது கண்டிச்சா இப்படி நீ எதையாவது சொல்லிடு. சரி சரி, அதை விடு. அந்த தினத்தூது பத்திரிக்கையில் ஒரு சப் எடிட்டர் போஸ்ட் ஒன்று இருக்குன்னு சொன்னேனே, ஞாபகம் இருக்கா? ஆமா. நாளைக்கு அதையாவது என்ன ஏதுன்னு போய் பாரு. ஏ அப்பா, அது எவ்வளோ தூரம் போனோம்? பஸ்ஸில் தான் போனோம். காசு கொடு. என்னடா நீ இன்டர்வியூக்கு போறேன்னு காலையில் தானே 50 ரூபா கொடுத்தேன். அதில் மீதி இருக்கும்ல? அது போன இடத்துல காத்துக்கிட்டு இருந்தேனா, காப்பி சிகரெட்டுன்னு செலவாயிடுச்சு. என்னடா நீ, என்கிட்ட இப்போ ஒரு பைசா கூட இல்லையே. அப்போ நடந்து தான் போக சொல்றியா? சரி சரி, கொஞ்ச நேரம் இது ஏதாவது பெரட்டி தரேன். ஜெயபால் சார். வா ரவி, ஏன் நீ ரூம் பக்கமே வர்றதில்ல? எங்க சார், ஆஃபீஸுக்கு போகவும் வரவுமே நேரம் சரியா இருக்கு. அட என்னப்பா நீ, என் ரூம் மாடியில் உன் ரூம் கீழே, என்னமோ 10 மைல் தூரத்தில் இருக்கிற மாதிரி பேசுறிய. சரி, என்ன விஷயம்? சார், என் ஃப்ரெண்டு சீலன் இருக்கான்ல, இருக்கான், அவனுக்கு என்ன? நாளைக்கு அவன் ஒரு இடத்துக்கு வேலை விஷயமா போயாகணும். போகட்டும். அதுக்கு பஸ் சார்ஜுக்கு காசு இல்லை சார். நீங்கள் ஒரு 50 ரூபா கொடுத்தீங்கன்னா. ம், என்கிட்ட காசு இல்லைப்பா. சார், கடனாக கொடுங்க சார், நான் திருப்பி தந்துடுறேன். என்கிட்ட இல்லையே, என்ன பண்ண சொல்கிற? என்ன சார் நீங்கள் எப்பாவது பணமுட வந்தா உங்ககிட்ட தானே நான் கேட்பேன், இல்லைன்னு சொல்லாமல் தருவீங்க. இதை பாரு ரவி, உனக்குன்னு கேளு, 50 இல்லை 500 ரூபானாலும் தர்றேன். ஆனால் அவன் ஃப்ரெண்டுக்குன்னு ஒரு பைசா கூட தர மாட்டேன். ஏன் சார்? அவனுக்கு நீ கஷ்டப்படுறது கடன் பண்ணுறதுலாம் தண்டம். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? சார், உங்களுக்கு கடன் தர இஷ்டம் இல்லைன்னா விட்டுருங்க. அதுக்காக என் ஃப்ரெண்டை பற்றி கேவலமாக பேசாதீங்க. என்னை மன்னிச்சுக்க ரவி, உன் ஃப்ரெண்டை பற்றி நான் உங்ககிட்ட குறை சொல்லக்கூடாது தான். ஆனால் நான் சொல்கிறதையும் நீ கொஞ்சம் கேளு, அப்புறம் பேசு. ஏன்பா, உன் ஃப்ரெண்டு ஊர்லேருந்து இங்கே வந்து எவ்வளோ நாள் ஆகுது? 6 மாதம் ஆகுது. வரும்போது என்ன சொன்னான்? இந்த பட்டணத்தில் 1/2 கப் டீயை குடிச்சிட்டு நாளெல்லாம் அலைஞ்சு வேலை தேடுவேன்னு சொன்னானா? ஆமாம் சார், சொன்னான். அதே மாதிரி தேடினானா? கொஞ்ச நாள் தேடினா, அப்புறம். என்னப்பா அப்புறம்னு இழுக்கிற? ஆரம்பத்தில் உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தன்னுடைய தேவைகளை குறுக்கிக்கிட்டு நீ மெஸ்ஸுக்கு சாப்பிட கூப்பிட்டா கூட வரமாட்டான் இல்லையா? ஆமாம் சார். இப்போ என்ன பண்ணுறான்? ஆளுக்கு முன்னால் உன் கணக்கில் சாப்பிட மெஸ்ஸுக்கு புறப்படுறான். இஷ்டத்துக்கு ஸ்பெஷல்னு வாங்கி சாப்பிட்டு உன் கணக்கில் ஏற்றுறான். அதை சமாளிக்க நீ இப்போ சரியாக சாப்பிட்றதை கூட நிறுத்திட்ட. வேலைக்கு போகிற நீ நடந்து போகிற, இன்டர்வியூக்கு போகிற அவன் பஸ்ஸில் போகணுங்கிறான். இதுலேருந்து என்ன தெரியுது? சார், அவன் என்னோட படித்தவன். காலேஜில் நாங்கள் 2 பேரும் ஒரே தட்டில் சாப்பிட்ருக்கோம் சார். அந்த அளவுக்கு எங்களுக்குள்ள நெருக்கம் இருந்ததால் இதெல்லாம் எனக்கு பெருசாக படலை சார். இது உன்னை பொறுத்த வரைக்கும் தியாகம் பெருந்தன்மைன்னு சொல்வேன். ஆனால் அவனோட எதிர்காலம் அதனால பாழாகிறதுல உனக்கு சம்மதமா? சார், என் நண்பனுக்கு ஒரு வேலை கிடைக்கணும்னு தான் நான் இவ்வளவு பாடுபடுறேன். நான் போய் அவன் எதிர்காலத்தை பாழாக்குறேன்னு சொல்கிறீங்களே சார்? ஆமாப்பா, அவன் பட வேண்டிய கஷ்டத்தை எல்லாம் நீ பட்டு அவனை சுகவாசியாக்கிட்ட.
அதனால தான் அவன் இன்னைக்கு இன்டர்வியூ கூட போகாம ரூம்ல வந்து ஜாலியா தூங்குறான். சார், எல்லாம் உன் ஃப்ரெண்டு சீலனே சொன்னதுதான்ப்பா. அவனே வேலையை பத்தி கவலைப்படலையாம், நீ என்னமோ அழுத்துக்கிறியாமே. ஒரு கப் டீ குடிச்சிட்டு நாள் பூரா வேலை தேடி அலைவேன்னு சொன்னவன் எப்படி மாறிட்டான் பத்தியா? சார், அவன் அப்படிப்பட்டவன் இல்லை சார். ஏதோ வேலை கிடைக்கலங்கிற விரக்தியில் அப்படி. விரக்தியா? அலட்சியம்ப்பா, அலட்சியம். நீ போக போக தெரிஞ்சுக்குவ. சரி, கேவலம் 50 ரூபாயில நீ என்ன தப்பா நினைக்க வேண்டாம். இந்தா, ஆனா ஒண்ணு, இனிமே உன் ஃப்ரெண்டுக்காகன்னு சொல்லி தயவு பண்ணி என்கிட்ட எந்த உதவியும் கேட்காத. என்னடா சீலன், எங்க போயிட்டு வர? அதான் நீ ஏதோ சொன்னிய பத்திரிக்கை, அங்க வேலை விஷயமா போய் கேட்டு வரேன். யாரை பார்த்த? யாரை பார்ப்பாங்க, அந்த பத்திரிக்கை எடுத்துட்டு தான் பார்த்தேன். என்ன சொன்னாரு? எல்லாரும் சொல்ற வழக்கமான பதில் தான், அப்புறம் பார்க்கலாம்னாரு. நீ எப்போ போய் அவரை பார்த்த? சாயங்காலம் 4 மணி இருக்கும். ஏன் கேட்குற? இல்லை, சும்மா கேட்டேன். ஆமா, பஸ் செலவுக்குன்னு 50 ரூபா கொடுத்துட்டேனே, மீதி ஏதாவது இருக்கா? அது வழக்கம் போல காப்பி டீ சிகரெட்னு காலி ஆயிடுச்சு. கமலா தியேட்டர்ல என்ன சினிமா ஓடுது? என்ன கேட்டா? இதனோட படம் பார்த்தவன் உன்னை தான் கேட்கணும். டேய், நான் எப்படா படம் பார்த்தேன்? நீ எடிட்டரை பார்த்ததா சொன்னியே அந்த நேரத்துல. டேய் வந்து டேய், நான் சொல்றது. டேய், நீ சொல்றதெல்லாம் இவ்வளவு நாளும் நான் நம்பிக்கிட்டு தான்டா இருந்தேன். ஆனா இனிமே நம்ப தயாரா இல்ல. ரவி, என்ன நீ? இந்த பார், நீ என் நண்பன்கிற முறையில உனக்கு எப்படியாவது ஒரு வேலை வாங்கி கொடுத்துடணும்னு நான் இவ்வளவு நாளா எடுத்துக்கிட்ட முயற்சி எல்லாம் வீണ്ടുம் இப்பதான்டா உணர்ந்துக்கிட்டேன். ரவி, நான் நீ ஒன்னும் சொல்ல வேணாண்டா. உனக்கு நல்லது செய்யணும்னு நான் நினைச்சதுக்கு நீ எனக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்துட்ட. நீ இங்க வரும்போது என்ன சொல்லிக்கிட்டு வந்த உனக்கு ஞாபகம் இருக்கா? இந்த பட்டணத்துல அரை கப் டீயை குடிச்சிட்டு நாளெல்லாம் அலைஞ்சி வேலை தேடுவேன்னு சொன்னேன்ல. ஆனா இன்னைக்கு 3 வேளையும் நல்லா விதவிதமா சாப்பிட்டுட்டு வேலை தேடுதுங்கிற எண்ணமே இல்லாம வேலை தேடுறேங்கிற பேர்ல காசையும் வாங்கிட்டு ஜாலியா ஊர் சுத்துறடா. ரவி, இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க வேண்டாம். உனக்கு நண்பன் செய்யணும்னு நினைச்ச எனக்கு நீ ரொம்ப நல்லது செஞ்சிருக்க. போயிட்டு வா. ஒருவர் மீது உண்மையான அக்கறையோடு அவருக்கு நன்மை நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பிறர் செய்யும் உதவிகளை இப்படி தவறாக பயன்படுத்திக் கொள்பவர்களை இயேசு சொன்ன உவமையின் குத்தகை தொழிலாளர்களுடன் ஒப்பிடலாம். இப்படிப்பட்டவர்கள் அடையாளம் கண்டு களையப்பட வேண்டும்.